சென்னையில் நிறைய முருகன் கோயில் இருந்தாலும் நம்ம இன்னைக்கு யாரை பார்க்க வந்திருக்கோம்னா திருச்செந்தூர் முருகன், வட திருச்செந்தூர் முருகன் சொல்லி அழகான ஒரு முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த விமானமே ஒரு வித்தியாசமாக இருக்கும், பார்த்தா செங்குத்தா ஃப்ரெண்ட்ஸ்லேயே ஒரு அழகான ஓம் வச்சுருப்பாங்க, பார்க்கவே செம பிரம்மாண்டமாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு விநாயகரை பார்க்குறது எப்போதும் ஃபஸ்ட் அவரை தான் பார்க்கணும். இந்த கோயில் எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற வழியில், அதாவது சவிதா காலேஜ் பக்கத்துலேயே புறவழிச்சாலையில் இருக்குது, செந்நீர் குப்பம்ன்ற இடத்துல வட திருச்செந்தூர் பைபாஸில் வரும்போது நீங்கள் பார்த்தா ரைட் சைடில் தெரியும், சூப்பராக இருக்கும். இங்கேருந்து சென்னையிலேருந்து போனீங்கன்னா ரைட் சைடில் வரும், அதே மாதிரி அந்த சைடு பெங்களூர் சைட்லேருந்து வரீங்கன்னா லெஃப்ட் சைடில் வரும். அவ்வளோ சூப்பரான ஒரு கோயில். உள்ளே போனீங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக, ரொம்ப அமைதியாக, கூட்டமே இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு கோயில். முருகனை பார்க்கறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் ஆதி செல்வ விநாயகர்னு ஒருத்தர் இருப்பார், அவரை பார்த்துருவாங்க. செல்வத்துக்கு அதிபதியான விநாயகர் இங்கே இருப்பார். அதுக்கப்புறம் முருகர் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அழகுதாங்க. அந்த அழகை ரசிக்கிறதுக்காகவே, அவரை பார்க்கறதுக்காகவே நான் வந்துடுவேன். அவ்வளோ அற்புதமாக ஒரு அழகான ஒரு முருகர் இங்கே இருக்கார். கண்டிப்பாக வாங்க. முருகனை பார்த்துட்டு அப்படியே வலது இடது பக்கம் பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானை 2 பேருக்கும் தனித்தனி சன்னதி வச்சுருக்காங்க. அவங்கள அழகாக பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வெளில வந்தீங்கன்னா ஸ்ரீ சர்வசக்தி சுரூபினின்னு சொல்லிட்டு அழகான தாய் நாகதெய்வத்துக்கு முன்னாடி உட்காந்துருப்பாங்க. நாகதோஷம் உள்ளவங்க தினந்தோறும் இங்கே வந்து பூஜை பண்ணிட்டு போனால் அவங்க நாகதோஷம் விலகும்ன்ற ஒரு ஐதீகம். 2வது காசி விஸ்வநாதரும் காசி விசாலாட்சியும் பக்கத்துலேயே இருக்காங்க, அவங்கள பார்க்குறது சிறப்பான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் குரு பகவான், குரு பார்க்க கோடி நன்மை சொல்லுவாங்க. இங்கே குரு வந்து ஆதி குருவாக இருக்கிற. ஸோ இந்த குரு பகவானை வந்து தரிசனம் பண்ணிட்டு போனால் செல்வ வளம், தொழில் வளம், கல்வி வளம் எல்லாமே கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை இந்த குரு பகவான் வந்து வியாழக்கிழமைக்கு பார்த்து ஒரு மஞ்சள் வஸ்திர தானத்தை பண்ணிட்டு போங்க, நல்லதே நடக்கும். இந்த கோயில் புதுசாக கட்டியிருந்தாலும் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வாங்க, கோயிலுக்கு வாங்க, இறைவனை பாருங்கள், நல்லதே நடக்கும், நல்லா இருப்போம். முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். ஏழை எளிய மக்களுக்கு, இல்லாதவர்களுக்கு நல்ல கல்வியை கொடுங்க. ஒரு கல்வியை கொடுத்தாலே ஒரு தலைமுறை வளர்ந்து நிற்குமா, அந்த புண்ணியம் உங்களே வந்து சேரும், நல்லதே நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். அடுத்து எந்த முருகன் கோயில் போகலாம் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக போய் அதையும் வீடியோ போடுறேன்.